விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாகை சூடப்போவது யார்? பேரன்பு இவர் எத்தனை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க மயிலாமர் கார்த்தி. 2026 சட்டமன்ற தேர்தலில் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பதை குறித்து நமது பார்வையில் ஓர் அலசல். விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி கடலூர் மாவட்டத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு தொகுதி. பன்ருட்டி, நெய்வேலி, புவனகிரி, திட்டக்குடி சட்டமன்ற தொகுதிகளை எல்லைகளாக கொண்டு பறந்து விருந்திருக்கக்கூடிய தொகுதி. இந்த தொகுதியுடைய சமுதாய பலன்னு பார்த்தோம்னா மிக பெரும்பான்மையாக வன்னிய சமுதாயத்தவர்களும், அதற்கு அடுத்தபடியாக பட்டேல் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாகவும், இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களான செட்டியார், முதலியார், உடையார், நாயுடுகள் உள்ளிட்ட சமுதாயத்தவர்கள் குறிப்பிடும்படியான அளவிற்கும் இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்தவ சமுதாயத்தவர்களும் நிரம்பியிருக்கக்கூடிய தொகுதி விருதாச்சலம் தொகுதி. இந்த தொகுதியில பிரதான தொழில் வேளாண்மை மற்றும் பீங்கான் தொழிற்சாலைகள் அதிகப்படியாகவும் மற்றும் NLC-யில் பணிபுரியக்கூடியவர்கள் நிரம்பியிருக்கக்கூடிய தொகுதி விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி. மிக பெரும்பான்மையாக உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்து விவசாயிகள் தான் நிரம்பியிருக்கிறாங்க. விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி வித்தியாசமான விசித்திரமான ஒரு தொகுதி. இவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லைன்னு கருதினவங்கத்தான் அதிர்ச்சியா ஆச்சரியமா வெற்றி பெற்று இருக்கிறாங்க. கடந்த 4-5 தேர்தலுடைய நிலவரமும் அதுதான். அந்த மக்களுக்கே பெரிய அதிர்ச்சி, இவங்க எப்படிப்பா ஜெயிச்சாங்க அப்படின்னு. இது 2006 விஜயகாந்த் அவருடைய வெற்றியில தொடங்கி 2011 தேமுதிக வெற்றியும், 2016 அதிமுக வெற்றியுமே கூட, 2021 காங்கிரஸ் வெற்றியுமே கூட அப்படித்தான் பார்க்கப்பட்டுச்சு. 2021 தேர்தலில் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல, மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல காங்கிரஸ் கட்சி இந்த இடத்துல வெற்றிய வாங்கினாங்க, அப்படிதான் சொல்லலாம். வெற்றி பெற்றாக கூட வச்சுக்கலாம். இந்த தொகுதியுடைய தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர். திமுக இங்க போட்டியிடணும்னு விரும்புறாங்க. திமுக சார்பாக யார் யார் போட்டியிடணும்னு விரும்புறாங்கன்னு பார்த்தோம்னா அங்க கருதப்படக்கூடிய ஒரு பட்டியல் சொல்றேன். விருதாச்சலம் நகர்மன்ற தலைவர் மருத்துவர் திருமதி சங்கவி அவர்கள், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் கணேஷ்குமார் அவர்கள் உள்ளிட்டவர்கள் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியுடைய சீட்டை கைப்பற்றணும் முயற்சிக்கிறாங்க. 2011 தேமுதிக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த BVP முத்துக்குமார் அவர்களுமே கூட அன்பின் மகேஷ் பொய்யாமொழியினுடைய நெருக்கமான நட்பின் ரீதியாக தொகுதியை கைப்பற்றணும்னு முயற்சிக்கிறார். 2016 சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அதிமுக சேர்ந்த கலைச்செல்வன் இப்ப திமுக இருக்கிறார். அவருமே கூட நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதா என்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இவர்கள் 4 பேருமே இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை வன்னியர் சமுதாயத்தை சேராதவர்கள் என்பது மைனஸார். இவர்களை கடந்து, இந்த 4 பேரை கடந்து பலருமே கூட இந்த தொகுதி மேல கண்ணு வச்சிருக்கிறாங்க. யாருக்கு கிடைக்குது என்பதை குறித்து பின்னுதான் தெரியும். அதே போல காங்கிரஸ் கட்சியுமே கூட 2011 நம்ம நின்னோம், 2021 நம்ம நின்னோம், 2026 நம்ம நின்றுடலாம் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தவர் பலருமே கூட இந்த தொகுதியை முயற்சியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிமுக பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அருண்மொழி தேவன் அவர்கள், அவர் அவருடைய சொந்த கிராமம் திட்டக்குடி தொகுதி. அவருக்கு விருதாச்சலம் நல்ல பரிச்சயமான ஒரு தான். புவனகிரியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கார், சேமத்தில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இவர் ஒரு பக்கம் ஏதோ ஒரு கூட்டணி கட்சிக்கு புவனகிரி சென்று விட்டாலோ விருதாச்சலத்தை நம்ம அடிக்கலாம், விருதாச்சலம் கூட்டணி கட்சிக்கு போயிடுச்சா நம்ம புவனகிரி நிக்கலாம் அப்படின்னு 2 தொகுதியிலுமே வேலை செஞ்சு வச்சிருக்கார். அதே போல அதிமுகவை சேர்ந்த மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகளும் மற்றும் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர் உள்ளிட்டவர்களுமே கூட நமக்கு வாய்ப்பு கிடைக்காத என்று காத்துக்கிட்டும் இருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா இது மிக தீவிரமா நம்முடைய கோட்டை, நமக்கு தான் வெற்றி உறுதி, அதனால் நம்ம நின்றுடுவோம் சொல்லி பலரும் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு விருப்பமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. தேமுதிக சார்பா 2006, 2011 நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறோம். விஜயகாந்த் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, முத்துக்குமார் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அதனால நம்ம ஏதோ கூட்டணி பலத்தோட நின்னா ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும், ஆனால் நம்ம இந்த தொகுதியை கேட்டு பெற்றுடணும் அப்படின்னு அவர்களும் இந்த தொகுதியில ஆர்வமா இருக்கிறாங்க. ஆக திமுக, பாமக, தேமுதிக, அதிமுக போன்ற கட்சிகள் இந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு மிக ஆர்வமா இருக்கிறாங்க. இந்த தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்குன்னு 91 பட்டியலிட்டு பார்த்தாலுமே கூட பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் ஆதரவு மேலோங்கி இருக்கு. 91, 96 தேர்தலில் தனித்து நிற்கும் போது 2ஆம் இடம் பிடித்து முத்திரை பதித்த தொகுதி விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதி பாமகவுக்கு. 2001 சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றியாக சூடிய தொகுதி. 2006 ஆண்டு தேர்தலில் விஜயகாந்த் என்கின்ற மாபெரும் பிம்பம், அதாவது இன்னைக்கே சினிமா முகம் எப்படி மேலோங்கி இருக்குன்றது தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கான உச்சத்துல இருந்திருக்குன்றது தெரியும். அதுவும் விருதாச்சலம் கிராமப்புற பகுதிகள் நிரம்பி இருக்கக்கூடிய பகுதி. அந்த இடத்துல விஜயகாந்த் என்கின்ற பிம்பம் ஓரளவுக்கு வேலை செஞ்சாலும், இன்னொரு பக்கம் அன்றைக்கு இருந்த கூட்டணி உள்ளடி வேலைகள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வெற்றி வாய்ப்பை இழக்க செய்திருந்துச்சு. ஏன் 2021 சட்டமன்ற தேர்தலுமே கூட சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தான் பாமக வெற்றி வாய்ப்பை இழந்துச்சு. அதுவுமே இது பாமகவுடைய கோட்டையாக கருதப்பட்டு இருக்கேன், இது நிரந்தரமா பாமகவுடைய சட்டமன்ற தொகுதியா மாறிடுமோ என்று கூட்டணி கட்சியினரே உள்ளடி வேலை செய்து
பாமக வெற்றி வாய்ப்பை இங்க 2 முறை இழக்க செய்திருக்கிறாங்க என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கு. எப்படி பாமக தன்னுடைய கூட்டணி கட்சிக்கு முழுமையாக உயிரை கொடுத்து வேலை செஞ்சு அவருடைய வெற்றிக்கு பாடுபடுதோ, அதே போல திமுக கடந்த காலத்தில் திமுக அதிமுக 2 கட்சியுமே சேர அவருடைய வாக்குகள் 50% வாக்குகளை கூட கொண்டு வந்து பாமக பக்கம் சேர்ப்பது இல்லை. அதான் நிதர்சன உண்மை. அதை கடந்த தேர்தலே பார்க்கலாம். அதிமுகவுக்கு 70 தொகுதிகளை வெற்றி பெற்று தர பாமகவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி போட்டி விடுற 23 5 தான் வெற்றி பெற முடியுதுன்னா, மற்ற தொகுதிகள்ல அதிமுக முழுவிச்சா பாமகவுக்கு வேலை செய்யல. இனிமேல் தேர்தல்கள் இப்படியான இருந்துச்சு அப்படின்னா இது 2 கட்சிகளுமே பாதிக்கும் என்பதை அவர்கள் உணரணும். அப்படியான நிலவரம் தான் விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில இருக்கு. போன்ற முறை உறுதியாக பாமக வென்றுடன் கருதப்பட்டுச்சு. ஆனால் கடைசியில திமுக இறக்கிய விட்டமின் பாவும் இப்படியான தேர்தல் இப்படியான பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கட்சிகள் செய்த சிறு குறைபாடுகளுமே கூட வெற்றி வாய்ப்பை சொற்ப வாக்குகள் வித்தியாசத்துல எனக்கு வச்சிருச்சு. 2021 இழந்து 2026 நிச்சயமாக பெற்றுடணும்னே பாட்டாளி மக்கள் கட்சி முழு வீச்சிலும் மும்முரமா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. NLC-க்காக பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரான நண்பன் ராமதாஸ் அவர்கள் செய்த போராட்டம் இவர்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரணும்னு நம்புறாங்க. விருதாச்சலத்துல எந்த நிகழ்வாக இருந்தாலும் முன்வந்து நிற்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்குது, மக்களுக்கு அரணாக இருக்கிறது. இது வர தேர்தலில் அவர்களுக்கு ஆதாயத்தை தேடித்தரும் என்கின்ற நம்பிக்கையும் அவர்களுக்குள்ளார இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த இடத்துலயுமே இல்லாத ஒரு சிறப்பு விருதாச்சலத்துல ஒண்ணு இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக ஒரே நேரத்துல நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நகர்மன்ற தலைவர், ஒன்றிய குழு தலைவர், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பிரதிகளும் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தது விருதாச்சலத்தினுடைய ஒரு வரலாறாக இருக்கு. அடுத்து வேற எந்த தொகுதி கட்சிக்காக சாதகமாக இருக்கும்னு பார்த்தோம்னா, தேமுதிக 2 தடவை வென்றிருந்தாலுமே கூட இது தேமுதிக சாதகமான தொகுதியெல்லாம் கிடையாது. கடந்த முறை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிக சொற்ப வாக்குகள் தான் பெற்றார். அவர் ஒரு கட்சியுடைய வெற்றி வாய்ப்பை இழக்கடிக்க செய்தாரே தவிர அவர் வெற்றி பெறக்கூடிய அளவிற்கான வாக்குகளை பெறல. 2006 விஜயகாந்த் என்கின்ற பிம்பம், 2011 திமுக எதிர்ப்பு வாக்குகள் அவங்களுக்கான கூட்டணிக்கு போனுச்சு என்பதுதான் அவங்களுக்கான 2 முறை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பா இருந்துச்சு. திமுக சொல்லும்படி அளவிற்கு இங்க அவர்களுக்கு துளியும் சாதகமாக இல்லை. 91 எடுத்தாலும் கூட ஒரு தடவை தான் அவங்க வென்றிருக்கிறாங்க. 2021 கூட சொற்ப வாக்குகள் வித்தியாசம் தான் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வென்று இருக்குது. இது துளியும் திமுகவுக்கு கடந்த கால தேர்தல் வரலாற்றை ஒப்பிட்டு பார்க்கிறப்ப திமுகவுக்கு சாதகமாக இல்லாத தொகுதி. அது மட்டும் இல்லாம முன்பு பட்டியலிட்டோம், இந்த 4 பேருமே வன்னியர் அல்லாதவர்களாக இருக்கிறாங்க. அதை தாண்டி ஒரு வன்னியர் வேட்பாளரை நிறுத்தினாலுமே கூட திமுக சோபிக்கிற அளவிற்கான வாக்குகளை, வெற்றி பெறுவதற்கான வாக்குகளை இங்கே பெறுவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக குறைவுதான். கடந்த 4 ஆண்டு காலத்துல திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் பெருமளவு சேர்ந்திருக்கு. அது அத்தனையுமே திமுகவிற்கான எதிர்கட்சிகளுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. சமூக நீதி பிரச்சனையாக இருக்கட்டும், வேளாண்மை பிரச்சனையாக இருக்கட்டும், உரிமை பிரச்சனையாக இருக்கட்டும், இந்த மாதிரி NLC நிறுவனம் உள்ளிட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அத்தனையிலுமே திமுக இந்த பகுதி மக்களுக்கு துரோகம் அளித்ததாக அவர்கள் நினைக்கிறாங்க. அப்படியான எதிர்ப்பு வாக்கு அத்தனையும் எதிரணியினுடைய வெற்றியை இங்க உறுதி செய்யக்கூடிய இடத்துல இருக்கு. அதாவது விருதாச்சலத்தை குறித்த வரைக்கும் பாமகவுக்கு சாதகமான டாப் 10 தொகுதியில போட்டோம்னா பட்டியலிட்டோம்னா அதுல ஒரு தொகுதி விருதாச்சலம் தொகுதி. தனித்து நின்று யாருக்கு பெரும்பான்மை வாக்குகளை பெறணும் ஒரு கட்சி முடிவு பண்ணிச்சு, அதுல பாமக முதன்மையாக இருக்கக்கூடிய இடமா இருந்துகிட்டு இருக்கு. அதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு விருதாச்சலம் தொகுதி 2026 சாதகமாக இருக்கிறது என்பதுதான் கள சூழலையா இருக்கு. இனிவரும் காலங்கள்ல இவர்கள் மிக தீவிரமாக உழைப்பாங்க. திமுக சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படியாவது நம்ம கைப்பற்றா 30-40 வருஷமா நம்மளுக்கு இல்லாமலே இருக்கிறோம், நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமலே இருக்கிறோம், அதை திரும்பி நம்ம பெற்றுடணும்ன்ற அவங்களும் முனைப்பாக வேலை செய்வாங்க. இது இனிவரும் காலங்கள் 6 மாத காலத்துக்கு பின்பாக ஏதேனும் மாற்றம் வருமா அல்லது பாமகவுக்கு சாதகமாகவே இந்த தொகுதி இருக்குமா என்பதை குறித்து தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லும்.